வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மில்லட் டூர் பார்க்க வந்திருக்கோம். மில்லட்னால் தெரியும், நீங்களே நிறையா சிட்டிலலாம் நிறையா சாப்பிடுங்க. ப்ரோட்டீன்னு அந்த ப்ரோட்டீன் விவசாயம் பண்ணியிருக்கோம் தான் எங்கள் காட்டில் விதைச்சிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். எங்கள் ஊர் பாதை காட்டுக்கு போகிற வழியிலலாம் இதுதான் எங்கள் காடு. எங்கேயா கம்பு விதைச்சிருக்கோம், நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு மாதம் ஆனால் அறுவடை பண்ணிடுவாங்க. தெரியுதா? ஃபுல்லாக இது 1 ஏக்கரு ஃபுல்லாக இதான் வச்சுருப்போம். வரும் பொங்கல் அன்னைக்கு எல்லா எங்கள் காட்டுக்கெல்லாம் காட்டுக்கு வந்து ஒவ்வொரு காட்டோட முக்கிலையும் காப்பு கட்டுவோம். நாங்கள் பொங்கலுக்கு வீட்டுக்கு காட்டுக்கெல்லாம் காப்பு கட்டுவோம். பைக்குக்கு, டக்கருக்கு, அது மாதிரி நம்மளும் கிட்ட போவோம். பொங்கல் அன்னைக்கு காலைல எழுந்திரிச்சு காப்பு எடுத்துட்டு கட்ட போவோம். அன்னைக்கு எல்லா காட்டுக்கும் விசிட் பண்ணுவோம். நம்ம இந்த காட்டில் ஃபுல்லாக கம்பு தான் வச்சுருக்கோம். இங்கே தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி பழங்காய போடுவோம். வத்தல் வந்து மிளகாய் விதைச்சிருக்கோம். மிளகாய் விதைச்சதை அறுவடை பண்ணி பழம் பறித்து இங்கே தான் காய போட்டு வத்தல் ஆக்கி விற்பாங்க. 2-3 நாள் காய போடுவாங்க. இங்கே தான் ஒரு மாதம் போச்சுன்னா எல்லாம் இதை கம்பு அறுவடை பண்ணிடுவாங்க. பட் நம்ம அப்போ இங்கே இருக்க மாட்டோம். பட் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இதுக்கு அங்கிட்டு ஒரு காடு இருக்குது. அது எங்கள் பெரியப்பாவோடது. அவர் என்ன வயசுக்காருன்னு தெரியல, போய் பார்க்கணும். சின்ன பிள்ளைகளும் இதெல்லாம் சாப்பிட கிடைக்காதான்னு ஏங்கியிருக்கோம் நாங்கள். எப்படின்னா யாராவது பறிச்சுட்டு டக்கரில் கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போது டக்கர் பின்னாடியே ஓடுவோம். கொஞ்சம் எங்களோட பெரிய பசங்களாக இருந்தால் அவங்க டக்கரில் ஏறி எடுத்துருவாங்க, ஓடுற டக்கரில். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு அதை எடுக்க முடியாது. அந்த டக்கரில் பின்னாடி உட்காந்துறது கரணை காட்டி 1-2 தூக்கி போட்டால் உண்டு எங்களுக்கு அப்போது. பட் இப்போ பாருங்கள், கை கட்டுற தூரத்துக்கு இவ்வளோ இருக்குது. ஆனால் சாப்பிடத்தான் மனசு இல்லை. அதெல்லாம் அந்தந்த வயசில் கடந்து போகிறது தான் மக்களே. அந்தந்த வயசில் எல்லாம் பண்ணுறதோ அந்த வயசில் பண்ணுறதான். நம்ம ஒரு வயசை தாண்டிட்டா அதெல்லாம் அது ஆசை, அந்த வயசை தாண்டிட்டு அது ஆசையும் போயிடுற மாதிரி தான் இருக்குது. இந்த இதுதான் அப்படியே அங்கேருந்து அப்படியே சுற்றி அந்த டெட்டு வர போகும். இது வந்து தண்ணி ஓடு. இதில் தண்ணி ஓடி முக்கால்வாசி தான் நாங்கள் விதைச்சி அதெல்லாம் அழிச்சிரும். என்ன பண்ணுறது, தண்ணிக்கு போகதா இயற்கைக்கு போகதான் மிச்சங்கிற மாதிரி அப்படித்தான் இருக்கும். உண்மைதானே, இயற்கைக்கு போகதான் நமக்கு மிச்சம் இல்லையா? ஆனால் எங்கள் ஊருக்கு அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மார்ச் வர ரொம்ப பசுமையாக இருக்கும் மக்களே. எங்கள் ஊர் மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வர ரொம்ப இதாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். எல்லா காடும் அறுவடை பண்ணியிருப்பாங்க. இந்த கிரீனரியே ரொம்ப இருக்குது உங்களுக்கு. மற்றபடி இந்த புல்லெல்லாம் இருக்கா, வேஸ்டான புல், இந்த கிராஸ் எல்லாம் மாடு மேய்க்க விட்டுருவாங்க. இப்போதைக்கு எந்த மாடு உள்ள கொண்டு வர மாட்டாங்க, மேய்க்க விட மாட்டாங்க. அப்படியே தான் இருக்கும். எங்கள் பெரியப்பா காட்டுக்கு வந்துட்டோம். மிளகாய் செடி இருக்குது, ஆனால் மழை பெய்யாமல் செடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சாஞ்சிருச்சு. ஒவ்வொரு காட்டுலையும் செடி நல்லா இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. பெரியப்பா இல்லை, இதெல்லாம் நடுவு போட்டுருக்காங்க. நடுவு போடுறதுன்னா இங்கே விதைச்சிருப்பாங்க, மழை பெஞ்சு அழிச்சிருக்கும் எல்லாத்தையும். அதனால வேற காட்டில் யார் காட்டில செடி அதிகமாக இருக்கும்ல, அவங்க காட்டில் போயிட்டு செடி ரொம்ப ஒட்டி இருக்கும்ல, அவங்க இன்னும் யார் காட்டிலாம் செடி நல்லா இருக்கும், ஒட்டி இருக்கும். அவங்க காட்டிலேருந்து செடியை பிரித்து கொண்டு வந்து இங்கே குழி போட்டு தண்ணி ஊற்றி செடி நட்டி இருக்கும். ஆனால் பாருங்கள், எல்லாம் மழை இல்லாமல் இதாக இருக்கு. ஆனால் எங்கள் ஊர் தான் மழையே வேமாடிக்கு. இந்த சைடு 10 கிலோமீட்டர் தாண்டி மழை பெய்யுது, இந்த சைடு 10 கிலோமீட்டர் தாண்டி மழை பெய்யுது. ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் மழை பெய்ய மாட்டேங்குது மக்களே. விவசாயிகள்லாம் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, இன்னும் ஒரு 2 மழை பெஞ்சாதான் செடி நிற்கும்னு. ஆனால் ஒரு மழை பெய்யவே மாட்டேங்கிங்க. இந்த ஒரு மழை பெஞ்சா எல்லா செடியும் நேராக வந்துடும்.
ஆனால் விவசாயிகளோட வருத்தம் எப்பவுமே வழி தான், அவங்களோட வழி. அவங்க எப்பவுமே எங்கள் ஊரில் ஆக்சுவலி போர் போட்டு விவசாயம் பண்ண முடியாது. எங்கள் ஊர் வந்து வானம் பார்த்த பூமியுமாங்க. வானம் பார்த்த பூமி மீன்ஸ் மழை பெஞ்சா மட்டும் தான் இங்கே விவசாயம். மழை பெய்யலாம் விவசாயம் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே வந்து ஜஸ்ட்டு வெறும் 6 மாதம் 5 மாதம் தான் விவசாயமே பண்ணுவாங்க. மிச்சம் 6 மாதம் இந்த மாதிரி 100 நாள் வேலை 100 நாள் வேலை பார்க்குறவங்க பார்ப்பாங்க. கொஞ்சம் பேர் வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி தான் ரொட்டீன் ஆகும். மற்ற சைடெலாம் அவங்களுக்கு தெரியும், இது 12 மாதமும் விவசாயம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் போர் தண்ணி இருக்கும், அதை வச்சு பண்ணுவாங்க. இங்கே அந்த வாய்ப்பு இல்லை. இங்கே ஒன்லி மழை பெஞ்சால் மட்டும்தான் விவசாயம். இது சுற்றியே பார்த்தா எல்லாம் எங்கள் சொந்தக்காரன் காடை தான் இருக்கும். இது பெரியப்பா, இது எங்களோடது, அது பெரியப்பா, அது எங்கள் மாமாவோடது. எல்லாம் தாத்தா வழி பேரன் பேத்தி அந்த மாதிரி குரூப்பாக தான் இருப்பாங்க எல்லாரும் இங்கே. ஆனால் கருது சூப்பராக வந்திருக்கு மக்களே. நாங்களும் இன்னொரு காட்டுலையும் கருது இருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும், அங்கேயும் கருது போட்டிருக்காங்க. நமக்கு மிளகா இந்த காட்டில் கொஞ்சம் நல்லா இல்லை. பட் இன்னொரு காடு மேற்கு சைடு இருக்கு, அங்கே மிளகா நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்பா. அதை நம்ம காப்பு வைக்க போகும்போது பார்ப்போம். இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் போனால் உங்களுக்கு காட்டுறேன். சின்ன பிள்ளையில இதெல்லாம் கருது ஒடிக்க வந்து உள்ள ஒளிஞ்சி, ஆனால் பயமாகவும் இருக்கும், உள்ள ஏதாவது பாம்பு கிம்பு இருக்குமான்னு. நல்லா இருக்கு மக்களே. இது உங்களோட பேசிக்கிட்டே பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. சின்ன பிள்ளையில நாங்களாம் காட்டில் இருக்கும்போது காட்டில் வேலை செய்ய வருவோம். பிடிக்காம தான் வருவோம், பிடிச்சி வர மாட்டோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருவோம். அந்த கஷ்டப்பட்டு வர்றதுக்கு காரணம் ஒன்று தான். அப்போது வந்து 5 ரூபாங்கிறது ஒரு அதிசயம் மாதிரி எங்களுக்கு. ஒரு நாளைக்கு எங்களுக்குலாம் ஒரு வாங்கி சாப்பிட்றதுக்கு அதிகபட்சம் 1 ரூபா தருவாங்க, அவ்வளோதான். அது நாங்கள் எதுக்கு அந்த 5 ரூபாய்க்கு வேண்டி காட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமஸ்னு பிராண்டே ஃபேமஸ் தான், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஓகேவா? ஃபேமஸ் ஆமாம். அது கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வரும், மேங்கோ ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வரும். அது 5 ரூபா. அப்போது அது குடிக்கிறதுக்காகவே நாங்கள் காட்டுக்கு போவோம். காட்டுக்கு போயிட்டு குடிச்சிட்டு, காட்டுக்கு போய் குடிச்சில, காட்டுக்கு போயிட்டு வந்துட்டு 5 ரூபா வாங்கி அதை குடிப்போம். அது குடிக்கிறது அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஏப்பா, அப்படி குடிக்கிறது எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் இப்போ 5 ரூபாலாம் சாதாரணம். வேலைக்கு போனதுக்கப்புறம் காசு இருக்குது, ஆனால் சந்தோஷம் இருக்க மாட்டேங்கி. ஓகே பாருங்கள், இதுதான் எங்களுடைய ஒரு வயல். பாருங்கள், இதுவும் எங்களுடைய ஒரு வயல்னு சொல்லக்கூடாது, இங்கிட்டு காடுன்னு தான் சொல்லுவாங்க, வயல்னு சொல்ல மாட்டாங்க. வயலுங்கிறது வேறு, தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ணுறது தான் வயலும்பாங்க, வயக்காடு. இதுக்கு வெறும் காடு தான். இந்த காடு வந்து எங்கள் வீடு பக்கத்தில். எங்கள் வீடு எங்கே இருக்குது தெரியுமா? அந்த ஒரு ப்ளூ கலரில் ஏதாவது ஒரு வீடு, அது ஏதாவது ப்ளூ கலரில், அதுதான் எங்கள் வீடு. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இன்னும் ஜூம் பண்ணி பார்க்கணும், சரி தானே? எஸ், இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதுதான் எங்கள் வீடு. எங்கள் ஊரில் ஒரு விசேஷம் மீன்ஸ் சடங்கு, அதுக்கு தான் ரெடியாக போட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோ தான் என் பண்ணிப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.